வாஸ்து மாத்தினா வீடு வழங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோச்சை மாத்தினதும், அதாவது விவிஎஸ் லக்ஷ்மன் வந்ததும் இந்த இடத்துல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல்ல இருந்தது. போலர்ஸ் எல்லாம் டிராகன் பாய்ல நெருப்பு கக்கற மாதிரி பந்து வீசும்போது அனல் பறக்குது. மயங்க் யாதவ் மண்டை உடையிற அளவுக்கு ஃபாஸ்டா போடுறாரு. போலிங்ல தான் ஜிம்பாப்வே அணியை பதற விட்டாங்கன்னு பார்த்தா பேட்டிங்ல சூரியவன்ஷி சூற ஓடுறான். இந்தியா கண்டினியூஸா 6 மேட்ச் தோத்துடுச்சு. உடனே ஜிம்பாப்வே கேப்டன் ராஜா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நாங்களும் அடிப்போம், அதாவது ஒன் சைடா மட்டும் மேட்ச் போகாதுன்னு வார்னிங் கொடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல தோத்துட்டு முகமே சில்லுன்னு மாறி போச்சு. ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் கிரவுண்ட்ல நடந்த இந்த போட்டியில டாஸ் ஜெயிச்சது இந்திய அணி தான். கொஞ்சம் கூட ஸ்ரேயஸ் ஐயர் யோசிக்காம இந்த பிட்ச்ல பவுன்ஸ் செமையா ஆகுன்னு சொல்லிட்டு போலிங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவரை தூக்கி மயங்க் யாதவ் கிட்ட கொடுத்துட்டாரு. செலக்ட் டாஸ் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? மயங்க் யாதவ சூஸ் பண்ணதுதான். ஐபிஎல்ல அதுக்கு முன்னாடி கூட இந்திய அணியில விளையாடி இருக்கிறாரு. 150 கிலோமீட்டருக்கு மேல ஃபாஸ்ட் போடக்கூடியவர். ஃபாரின் பிட்ச்ல செமையா எடுபடுவாரு. மனுஷன் ஃபர்ஸ்ட் பால் 144 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போட்டு சாஃப்ட் எட்ஜ்ல பென்னட்டை காலி பண்ணாரு. இந்த பென்னட் யார் தெரியுமா? T20 வேர்ல்டு கப்ல இந்தியாவுக்கு எதிராக 97 ரன் அடிச்சவர். கொஞ்சம் விட்டு இருந்தா இதுலயே மாஸ் காட்டியிருப்பாரு. செகண்ட் பால் 149 கிலோமீட்டர் ஸ்பீடு. உடனே ஸ்ரேயஸ் ஐயர் புரிஞ்சுக்கிட்டாரு, டெஸ்ட் மேட்ச்ல என்ன லென்த் வீசுவாங்களோ அந்த லென்த் வீசுனதுனால ஸ்லிப்பை வேற அதிகமா வச்சுக்கிட்டாரு. ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்களால அந்த ஓவர்ல தொட கூட முடியல. பவர் பிளே முடியறதுக்குள்ளார மயங்க் யாதவ் 3 ஓவரை போட்டு 10 ரன்னை மட்டும் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த இடத்துல டியான் மியர்ஸையும் அவர் தான் விக்கெட் எடுத்தாரு. அவரோட ஸ்பெல் ஆரம்பிச்சது அசோக் சர்மா மட்டும்தான். அவர் வீசின ஒரே ஓவர்ல 10 ரன் கொடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல பிரின்ஸ் யாதவ் அந்த பவர் பிளேக்குள்ளார 2 ஓவரை வீசி பென் கரனை விக்கெட் எடுத்து 6 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மொத்தமா பவர் பிளே முடியும் போது 6 ஓவருக்கு 26 ரன்னுக்கு ஜிம்பாப்வே அணி 3 விக்கெட் காலி. பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஜிம்பாப்வே கேப்டன் ராஜா பொறுமையா தடவி ஆடிக்கிட்டு இருந்தாரு. பவர் பிளே முடிஞ்சதுமே 1 ஓவர் பொறுத்தவரு சிவம் துபே வந்த உடனே லூஸ் பால் தானே புடிச்சு பொளக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியா ஆட ட்ரை பண்ணி 7 பால்ல 4 ரன் மட்டும் அடிச்சு அவரும் பெவிலியன் போயிட்டாரு. ஆக மொத்தம் 32 ரன்னுக்கு 4 விக்கெட் காலி. 60 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆவாங்கன்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேற. அங்கிருந்து ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன்கள் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்லி மாதவரே, இன்னொரு பக்கம் ரியான் பர்ல், 2 பேரும் சேர்ந்து 35 பால்ல 32 ரன் அடிச்சு இழந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் மறுமணி, இன்னொரு பக்கம் மாதவரே தொடர்ச்சியா ஆடி கண்டினியூஸா 37 பால்ல 57 ரன் அதிரடியா ஆடி ஒரு பக்கம் கௌரவமான ஸ்கோரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. 32 ரன்னுக்கு 4 விக்கெட் இருந்தது. 72வது ரன்னுக்கு தான் 5வது விக்கெட்டே விழுந்துச்சு. அதோட லாஸ்ட் ஓவர்ல எவன்ஸ் 0 ரன்ல அவுட். இன்னொரு பக்கம் மாதவரே 39 ரன்ல ரன் அவுட். அந்த 2 விக்கெட் 20வது ஓவர்ல மட்டும் தான் விழுந்துச்சு. மொத்தமா 125 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து இந்தியாவுக்கு டார்கெட்டா 126 ரன் கொடுத்தாங்க. இந்திய பவுலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சிறப்பா செயல்பட்டு 125 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆக்சுவலா 60 ரன்லயே ஆல் அவுட் ஆகி இருக்க வேண்டியது. ஆனா ஏதோ ஒரு சூழல்ல 2 பேட்ஸ்மேன்கள், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அழகா காப்பாத்தி ஜிம்பாப்வே அணிக்கு கௌரவமான ஸ்கோரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா சூரியவன்ஷி மேல அந்த எதிர்பார்ப்பு இன்னும் குறையவே கிடையாது. ஏன்னா இங்கிலாந்துல வந்துட்டு போயிட்டு அவுட் ஆயிட்டாரு. 2 மேட்ச்ல ஆர்ச்சருக்கு எதிராக அவுட் ஆன உடனே இவன் கதை முடிஞ்சது, இவன் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவான்னு சொல்லிட்டு விமர்சனமே எழுந்துகிட்டே இருந்துச்சு. இந்த விமர்சனத்தெல்லாம் இந்த பையன் கடந்து வந்துட்டான். புலிக்குட்டி பசிச்சாலும் புல்ல தின்னாது, அது வேட்டையாடியே தீரும். அந்த மாதிரி தான் இந்த பையன் கம்பேக் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் கிடைச்சது. அதாவது அபிஷேக் சர்மா ஒரு சிங்கிள், இன்னொரு பக்கம் வைபவ் சூரியவன்ஷி ஒரு சிங்கிள். என்னடா இது, இந்த ஓவர்ல 2 ரன் மட்டும் கிடைச்சிருக்கே, அப்போ நம்ம ஆடும்போது எவ்வளவு டஃபா இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பவும் டஃபா இருக்குதுன்னு எல்லாருக்குமே தோணிடுச்சு. ஆனா அடுத்த ஓவர்ல அந்த பையன் சூற விட்டான். 2 6 ஒரு 4. ரிச்சர்ட்ன்ற பேர் வச்சுக்கிறதுனால ரிச்சா ரன் கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் டைட்டா போட்ட முசரபானி தேர்ட் ஓவரும் வந்தாரு. இந்த இடத்துல வந்து 8 பால் விளையாடி 1 ரன் மட்டும் அடிச்சு வச்சிருந்த அபிஷேக் சர்மாவை விக்கெட் எடுத்து பிரஷரை ஏத்துனாரு. அடுத்த ஓவர் ஈவன்ஸ் வந்தாரு. இஸ்து அடிச்சதுல 6-4னு 12 ரன் கிடைச்சது. நீ போ நீ வான்னு சொல்லிட்டு முசரபானி மறுபடியும் வந்தாரு. மூச்சு முற்ற அளவுக்கு 2-4 ஒரு 6னு 17 ரன் கிடைச்சது. அதோட அந்த பையன் நிறுத்திக்கிட்டான். இந்த பக்கமா இஷான் கிஷன், நீ நான் ஸ்ட்ரைக்ல நின்னு நான் ஆடுறத பாருன்னு சொல்லிட்டு 3-4. அந்த இடத்துல 14 ரன் கிடைச்சது. மொத்தமா பவர் பிளே முடியறதுக்குள்ளார 66 ரன்னுக்கு 1 விக்கெட்டை மட்டும் தான் இழந்திருக்காங்களே. இப்போ இந்த 66 ரன்ல அபிஷேக் சர்மா அடிச்சது 1 ரன், மீதி 17 ரன் இஷான் கிஷன் அடிச்சது. மீத இருக்கக்கூடிய 17 பால்ல 48 ரன் இந்த சூரியவன்ஷி மட்டுமே அடிச்சிருக்கான். 84 பால்ல 60 அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல ரிச்சர்ட் வந்தாரு. 2 ரன் அடிச்சு 18 பால்ல 50 போட்டு அழகா அடுத்த பால்லே அவுட் ஆயிட்டு 19 பால்ல 50 ரன், 4 6 4 4 263 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி
முடிச்சு மாஸ்க் ஆடிட்டு போயிட்டான். விக்கெட் விழுந்ததுமே இஷான் கிஷனும் ஷ்ரேயஸ் ஐயரும் தடுமாறுவாங்கன்னு பார்த்தா 2 பேருமே பாரபட்சம் பார்க்காம அடிக்கிறாங்க. ராஜா வந்தாரு, ராக்கெட் விடாம அடக்கி வாசிச்சு 5 ரன் அடிச்சாங்க. அடுத்த ஓவர் ஈவன்ஸ் தான் இழுச்ச வாயன்னு சொல்லிட்டு 6-4 14 ரன் சேர்த்தாங்க. 10 ஓவர் முடியும் போது 92 ரன்னுக்கு 2 விக்கெட் காலி. 10வது ஓவரும் ராசா வந்தாரு, அகைன் 4 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதாவது ராசா வந்தா அடக்கி வாசிக்கிறாங்க. அடுத்த ஓவர் நியூமேன் தான் வந்தாரு, அதாவது 60 பாலுக்கு 30 தான் அடிக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஓவர்ல மட்டுமே 6-4 16 ரன் அடிக்கிறாங்க. முசரபானி வந்து 35 ரன் அடிச்ச இஷான் கிஷனை காலி பண்ணாலும் இன்னொரு பக்கமா ஷ்ரேயஸ் ஐயர் நாட் அவுட் பேட்ஸ்மேனா நின்னு 13.3 ஓவர்ல 28 ரன் அடிச்சு 39 பால மிச்சம் வச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல 126 ரன் அடிச்சு ஆட்டத்தை அசால்ட்டா முடிச்சிருக்காங்க. ஜிம்பாப்வே தரப்புல ராசா மட்டும் தான் 3 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்து டஃபா போட்டாரு. இன்னொரு பக்கமா முசரபானி 4 ஓவர் போட்டு 26 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஷ்ரேயஸ் ஐயர் அயர்லாந்து கிட்ட 2 தோல்வி, இங்கிலாந்து கிட்ட கண்டினியூவா 4 தோல்வி. இதோட தோல்வி மட்டுமே இவருக்கு நினைச்சிருக்குன்னு நினைச்சா இவரோட தலைமையில முதல் வெற்றியை ருசிச்சிட்டாரு. அடுத்த மேட்ச்ல இந்தியா ஜிம்பாப்வே அணியை இதே மாதிரி எளிமையான முறையில் ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ச்சியா கிரிக்கெட் நிகழ்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பாரிவாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.